ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 11 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா வாயன் வந்து தேங்கப்பா சொல்லியிருப்பா 6 மாதத்துக்கு என் கண்ணிலே பற்றாத பட்டனா உன் கூட ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிருப்பா. ஸோ அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 11. ஸோ தேங்கும் அவளை பார்த்துருச்சுட்டே, ஏ ஓடி வருவேனா அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு போ. 6 மாதம் கழிச்சு வருவீல, அப்போ சொல்லிக்கிறேன், அப்போ புரிஞ்சுக்கோ. ஓ, அவ்வளோ தெனாவ டாடி உனக்கு, என்கிட்ட இப்படி பேசிட்டு போகிற? நீ யார்? நான் யாரா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு நீ யாருப்பா? அதாம்மா, உனக்கு தெரியாதா நான் யாருன்னு? அப்போ உனக்கு தெரியுதுல, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். நீ யார் எனக்கு, நான் யார் உனக்குன்னு புரிஞ்சிடும் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டா. தேங்காய் அப்படியே மண்டையை சொரிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே அவங்க, அதாவது வாயனோட ரொமான்ஸ்லாம் பார்த்துருச்சுட்டு, என்ன வயன் ஒரே ரொமான்ஸா நெல்ல வச்சு காலோட கிஸ் பண்ணுறீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வரலையே, ஒரு சம்பவம் நடக்கலை. ஆமாம், இங்கே யார் ஸ்பை இருக்கா எனக்கு தெரியாமல் தேங்க் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியா அப்படியே திருட்டு முழிக்கிறா. லியா பார்த்துட்டு, நீயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், அப்படி இருந்தோம் நீ தானே இந்த சீக்கிரட்லாம் தேங்கிட்ட போய் சொன்னேன். இங்கே பாரு, நான் தேங்காண்டி தப்பான்ல, அப்புறம் யாருக்காண்டி டீ பண்ண? உன் அண்ணன் ஜங்குக்காண்டி. ஏன் அண்ணன் ஜங்குக்காண்டி நீ ஏன் டீ பண்ணும்? அது வயன், அது வந்து நான் உன் வருங்கால அண்ணிடி. என்னது? நாங்கள் 2 பேரும் ஒரு 3 மாதமாக டேட் பண்ணுறோம். எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது. அடிக்கடி உன் கூட வரும்போது உன் அண்ணன் லைட்டாக செட் அடிப்பேன், உன் அண்ணன் லைட்டாக அடிப்பான். அதை உன் மேரேஜில் தான் டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணோம். இல்லை, எனக்கு புரியலை. என் அண்ணன் ஃப்ரெண்டு என்னன்னா என்னை லவ் பண்ணுறான்னா, என் ஃப்ரெண்டு என்னன்னா என் அண்ணன் லவ் பண்ணுறேன்றா. நல்ல குடும்பம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் வா அப்படின்ற மாதிரி வயல் சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் விடு. அப்போது இதெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தெரியுமா? தெரியும், நான் தான் போய் உங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், உங்கள் அண்ணன் தான் தேங்கிட்ட சொல்லி வர வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. அடப்பாவி அண்ணா, என்கிட்ட எதுவும் தெரியாமல் நடிச்சிட்டு இருந்தானே. இருக்கட்டும், அந்த ஜங்குக்கு பயலுக்கு இருக்குது, வீட்டுக்கு போய் இருக்குது அப்படின்ட்டு பாட்டுக்கு சொல்லிவிட்டு, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு தூங்கிட்டா. ஸோ இப்படியே ஒரு 4 மாதம் போகுது. இந்த 4 மாதமும் வாயன் வந்து தேங்க பார்க்க போகல, தேங்கும் வாயனை பார்க்க வரல. வாயனும் தேங்க கால் பண்ணல, தேங்கும் வாயனுக்கு கால் பண்ணல. வாயனும் தேங்க மெசேஜ் பண்ணல, தேங்கும் வாயனுக்கு மெசேஜ் பண்ணல. ஸோ 2 பேருமே ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு கான்டாக்டே இல்லாமல் இருக்காங்க. பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே தான் 2 பேருக்கு போயிட்டுருக்கு. வாயனுக்கு இங்கே நல்லா அவளோட ஸ்டடீஸ் கொஞ்சம் அப்படியே பிஸியாக, ஸ்பைஸியாக, அமேசிங்காக போயிட்டுருக்கு. அவள் படிப்பில் கொஞ்சம் நல்லா எக்ஸாமு அப்படி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஆர்வமாக முழுகுதால அவள் வந்து தேங்க வந்து நினைப்பா, தினம் நைட்டு அவன் ஃபோட்டோ பார்த்து ஐ மிஸ் யூ தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபோட்டோ கிட்டே பேசிட்டு தான் தூங்குவா. ஆனாலுமே அவள் தேங்க பற்றி நினைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் அப்படியே இங்கே தேங்க திருப்பினா பாவம் மனுஷன் 24 மணி நேரமும் எங்கே பார்த்தாலும் வயன், லேப்டாப்பில் வால்பேப்பர் பார்த்தா வயன், ஃபோன் வால்பேப்பர் பார்த்தா வயன், எங்கே பார்த்தாலும் வயன் வயன் ஞாபகமாக தான் அவனுக்கு இருக்குது. அப்படியே அவகிட்ட பேசணும் அப்படின்லாம் ஒரு மாதிரி துடிச்சிட்டு தான் இருப்பாள். இருந்தாலும் அவனுக்கு கொண்டே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவள் படிக்கிறா, படித்து முடிச்சுட்டு வருவா, நம்மளுக்கு தான், சரியா, நம்மளுக்கு தான் படித்து முடிச்சுட்டு வருவா, அப்போ நம்மளுக்கு தான். அது வரைக்கும் நோ கால்ஸ், நோ மெசேஜ், நோ விசிட், தட்ஸ் ஆல். அவள் வரமாட்டா, நீ போகக்கூடாது. அப்படி அவராமல் நீ போனேன்னு வச்சுக்கோ, ஏன்டா சரியான அசிங்கப்படுத்துவா, போய் தொலைஞ்சிடாத அப்படின்ட்டு வாயன் சொன்னதை இன்னுமே அவன் மனசில் வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்தே தெரியுது வாயனுக்கு, இவன் இவ்வளோ சின்சியராக இருக்கும்போதே நம்மளால் எவ்வளோ லவ் வச்சுருந்தா நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி நம்மளுக்கு இன்னும் மெசேஜ் காலு நம்மளை பார்க்க வராமல் எப்படி இருந்திருப்பான். பரவாயில்ல, பையன் நல்ல பையன் தான் அப்படின்னு யோசிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கிட்டே அடிக்கடி கேட்பா, இந்த மாதிரி என் புருஷன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் கேட்பா. அவனு சொல்லுவான், உன் புருஷனை நான் நல்லா பத்திரமா தான் பார்த்துட்ருக்கேன், எந்த பிள்ளையும் உன் புருஷனை சைட்டும் அடிக்கலை, வந்து இருக்கவும் இல்லை, சரியா, நீங்கள் தைரியமாக இரு. அவன் உன்னை மீறி, உன்னை தவிர எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசவே மாட்டான், எவன் பின்னாடி போக மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பான். அதனால தான் வாயின் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையோடு சுற்றிக்கிட்டு இருக்கா படிப்பில். ஸோ ஆனால் தேங்க் வந்து ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக தேங்க் வந்து அங்கே லியா அப்படின்னு தான் ஸ்பை வச்சுருப்பான். பட் இன்னொரு ஸ்பையும் லியாக்கே தெரியாமல் வச்சுருப்பான், அதுதான் ஜியா. ஸோ ஜியா வந்து என்ன பண்ணுறான்னா, தேங்க் வந்து ஒரு மெசேஜ் போட்டு விட்றா,
இந்த மாரி இன்னைக்கு வாயனுக்கு வந்து ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான். அந்த பையன வந்து வாயன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த பையன் 4 மாசமா வாயன் பின்னாடியே சுத்துறான். அடிக்கடி 2 பேரும் மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பேசிப்பாங்க. இப்ப என்னடான்னா அந்த பையன் எல்லார் முன்னாடியும் ப்ரப்போஸும் பண்ணிட்டான். வாயன் வந்து அத அக்செப்டும் பண்ணிட்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே ரூட் வேறு மாரி போயிட்டுருக்கு. நீங்க லியாட்ட கேட்டாலும் அவ எனக்கு தான் ஃபேவரா பேசுவா. ஸோ நீங்கள் இத லியாட்ட கேட்ட வேணாம். நீங்களே டேரெக்ட்டா வந்து பாருங்க. உங்களுக்கே புரியும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் தட்டி விட்றா. ஸோ தேங்க் இத பார்த்ததும் கையும் ஓடல, காலும் ஓடல. என்ன இவ சொல்றா? ஏன் வாயனா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாரி பைத்தியம் புடிச்சிருச்சு. அவனுக்கு இந்த மாரி தன்னை விட்டுட்டு இன்னொருத்தங்க பார்த்தாலே அவனுக்கு கோவம் வரும், வெறியாவான். இதில ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் சும்மாவா அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் அப்படியே காலேஜுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கா. பிரின்சிபல் கிட்ட ஃபோன்ல கேட்குறான். இந்த மாரி அங்க யாராவது இன்னைக்கு காலேஜ்ல ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஆமா சார். ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு கூட அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்டின்ட்டு. இன்னைக்கு காலேஜ் ஒரு மாரி அதான் பேச்சு. நான் கூட யார் அது அப்டின்ட்டு கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ண பனிஷ்மென்ட் குடுக்கலான்னு. பட் யாருன்னு தெரியல சார். என்ன சொல்றீங்க? அப்ப உண்மையா இதெல்லாம் நடந்ததா? ஆமா சார். நீங்க ஏன் சார் கொந்தளிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஃபோன வைங்க. ஓகே சார் அப்டின்ட்டு பிரின்சிபல் ஃபோன வச்சுட்டு, என்ன விஷயம்? எதுக்கு தேங்க்ஸ் சார் இவ்வளோ கோவப்படுறாரு அப்டின்ட்டு. பிரின்சிபலுக்கு ஒண்ணும் புரியல. அவரும் விட்டுட்டாரு. எங்க தேங்காய் அப்படியே காலேஜ்ல வந்து அப்படியே கார நிப்பாட்டிட்டு வெளிய தான் வந்து நிக்கிறான். அது மட்டும் இல்லாம இது லஞ்ச் டைம் வேற. ஸோ எங்க வாயன் அப்படின்ட்டு எல்லா மரத்துக்கடியிலயும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா வாயன் அண்ட் இன்னொரு பையன் 2 பேர் மட்டும் தனியா உட்காந்து அப்படியே சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வாயனோட கிளாஸோட டாப்பர் போல. அவன் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அந்த பையன் வாயன முதுகுலாம் அடிக்கிறான். அவளும் சிரிச்சுட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போதான் வாயனோட கையில அவன் ரிங்க பார்க்குறான். பார்த்தா இவனோட வெட்டிங் ரிங்க காணோம். அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஒரு வேளை அவ சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு. ஒரு மாரி அவங்களே நின்னு வெறிச்சு மொறச்சிட்டு பார்த்துட்ருக்கான். கையில கன்ன வேற எடுத்துட்டு பார்த்துட்ருக்கான். இத ஜியா பின்னாடி இருந்து பார்த்துட்டு, "என்ன சார் வந்துட்டீங்களா? நான் சொன்னேன்ல, வான் கூட ஒரு பையன் ரொம்ப க்ளோஸா இருக்கான். 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி கேம்பஸ்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்ட்டு. அதோ அந்த பையன் தான். நீங்க இப்போ வாயன புடிச்சு கேட்டா மட்டும், அவ உங்ககிட்ட ஆமான்னு சொல்லிற போறாளா? நிச்சயமா சொல்ல மாட்டா. நிச்சயமா இல்ல தேங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த பையனும் இல்ல இல்லன்னு சொல்லுவா. ஏன்னா அவங்க பிளான் பண்ணதே, இன்னும் இந்த 3 மாசம் இருக்குல்ல. ஸோ நீங்க பாட்டுக்கு உங்க ஆஃபீஸில ஒர்க் பார்த்துட்டே இருப்பீங்க. வாயன பார்க்க வரமாட்டீங்க. ஸோ இந்த 3 மாசமும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் வாயனுக்கும் அந்த பையனும் போட்ட பிளான். இது அவங்களுக்கே தெரியாம நான் இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சார். ஸோ நீங்க வாயன அடிச்சு கேட்டாலும் அவ சொல்லவே மாட்டா. இல்ல இல்லன்னு தான் சாதிப்பா. ஏன்னா நீங்க தான் கண்கூட பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு நல்லா ஏத்தி விட்றா. இத தேங் அப்படியே நம்பிட்டான். அப்படியே நம்பி ஏன்னா அவன் தான் கண்ணால பார்க்குறானே 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறது. வானோட வெட்டிங் ரிங் வேற கையில காணோம் அப்படிங்கிறத நல்லாவே பார்க்குறான். அது மட்டும் இல்லாம வானோட கையில ஒரு பூ போட்ட ரிங் இருக்கும். அது புதுசா இருக்கு. ஏதோ ஃப்ரெஷ்ஷா அந்த பூவெல்லாம் பிச்சு ரிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஆர்ட்டிஃபிஷியல். ஸோ அந்த மாரி இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு அப்போ இதுதான் குடுத்தானா அப்படின்னு அந்த பொண்ண பார்க்கும்போது, ஆமா சார். காலைல அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணும்போது இத தான் குடுத்தான். நீங்களே பார்க்குறீங்கல்ல. உங்க வெட்டிங் ரிங் கையில இல்ல. ஆனா பாருங்க, அந்த ரிங் கையில இருக்கு. அப்போ அத கழட்டி வச்சிருக்கா தானே அப்படின்ன மாரி சொல்றா. இத கேட்டதும் அவ்வளோதான் தேங்க் அவ்வளோ கோவம் வருது. அப்படியே வாயன பார்த்து முறைச்சிட்டே வாயன்னு கத்துறான். வாயன் அந்த சத்தத்த கேட்டதும் அப்படியே திரும்பி பார்க்குறா. தேங் வாய்ஸ் மாரியே இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா, அங்க தேங் நின்னுட்டு இருக்கான். ஆனா வாயனுக்கு வந்து தேங் இத்தன நாள் கழிச்சு பார்த்தது ஒரு மாரி சந்தோஷமா தான் இருக்கு. தேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆசையா தான் ஓடி வரா. அப்போ அந்த பொண்ணு சும்மா இல்லாம, பாருங்க நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ட்ராமா பண்றான்னு. ஒரு மாரி ஆசையா ஓடி வர மாரி ஓடி வரா பாருங்க அப்படின்ட்டு. இன்னும் சொல்றா. அதையும் தேங்க லூசுத்தனமா நம்புறான். நம்பிட்டே அப்படியே பார்க்குறான். அப்படியே வான்னு ஓடி வந்து தேங்க ஹக் பண்ணிட்டு, "ஏ தேங் என்ன நான் 6 மாசம் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? 6 மாசம் கழிச்சு தான் இங்க வரணும். எக்ஸாம்ஸ்லாம் முடியும். அப்பதான் உன்ன பார்ப்பேன்னு சொன்னேனா இல்லையா? அதுக்குள்ள வந்தனா இந்த மாதிரி உன் கூட ஓடி வந்துருவேன் நான் சொன்னேன் இல்லையா தேங்? அப்படி இருந்தும் என் பேச்ச கேட்காம எதுக்குடா வந்த?" அப்படின்ட்டு தேங்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு அவ பாட்டுக்கு கேட்குறா. ஆனா தேங் அப்படியே சீரியஸா அவள முறைச்சு பார்த்துட்டு, "காருக்குள்ள ஏறு." "எதுக்கு? எ எங்கேயாவது போறோமா வெளில?" "ஆஹா எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் சீக்கிரம் வருது. நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன்ப்பா. நான் படிக்கணும். நீ போ. நீ போய் ஆஃபீஸில் உனக்கு தான் நிறையா பார்ட்னர்ஸோட, கிளைண்ட்ஸோட மீட்டிங் இருக்குல்ல. அத போய் அட்டெண்ட் பண்ணு. எனக்கு வந்து ஒர்க் இருக்கு. ம். நான் படிக்கணும். போ போ. நல்ல பையன்ல கிளம்பு." "உன்ன வண்டியில ஏறுன்னு சொன்னேன். சரியா? புரியுதா இல்லையா?" "தயா ஏன் கோவப்படுற? இப்பயே கோவமா பார்க்குற. என்னாச்சு உனக்கு?
உடம்பு எதுவும் சரியில்லையா? உன் ஃபேஸில் ஏன் ரெட்டாக இருக்குது? கண்ணு ஏன் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது? என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட என்ன சொன்னேன்? காரில் போய் ஏறி உட்காருன்னு சொன்னனா இல்லையா? ஆ, அப்போ மூட்டிக்கிட்டு போ, போய் அந்த காரில் ஏறி உட்காரு. வாயை மூட்டிக்கிட்டு எதுவும் பேசாத. நான் கோவம் தான் எப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியும்ல. நேரம் பார்த்துருக்கீல, அப்புறம் என்ன? போய் உட்காரு, போ, போடி. தேங்காது போன்னு சொன்னேன், போ. சரி போகிறேன், கத்தாத அப்படின்ட்டு வாயனும் அமைதியாக என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அவள் பாட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு ஜியாவை பார்த்து, ஜியா என்னடி ஆச்சு? வாயன் எதுவும் கவலைப்படாத, தேங்க்ஸில் ஏதோ கோவத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சமாதானமாக பேசிக்கோ. நான் பிரின்ஸிபல் சார்கிட்ட சொல்லிடுறேன், தேங்க்ஸில் வந்து உன்னை கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. நான் பெர்மிஷன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு நல்ல மாதிரியே பேசுகிறா. வாயனுமே அதை நம்பிட்டு சரிடி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டு காரில் உட்காந்துருக்கா. அப்போ தேங்க் பார்த்துட்டு, நான் என்ன உனக்கு டிரைவரா? பின்னாடி சைடில் போய் உட்காந்துட்ருக்கா, வந்து முன்னாடி உட்காரு. இல்லை தேங்க், நீ கோவமாக இருக்க. இங்கே வந்து உட்காரியா இல்லையா? உட்கார்றா அப்படின்ட்டு வானும் வந்து உட்கார்றா. தேங்கே சீட் பெல்ட்டெல்லாம் வெட்டுக்குன்னு எடுத்து போட்டு விட்றான். வானுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே கை கால்லாம் நடுங்குது. அப்படியே ஒரு மாதிரி அவனை அழுகிற மாதிரி பார்த்துட்ருக்கா. தேங்க் அப்படியே காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். வானுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் ஒரு மாதிரி பயம் வந்துடும். அப்படியே சீட் பெல்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணை இறுக்கியமாக மூடிட்டுருக்கா. ஆனால் தேங்க் சும்மா இல்லாமல் கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருன்னு சொன்னேன். இல்லை தேவ், நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. நீ எதுக்கு இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்க? ப்ளீஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு தேங்க், ப்ளீஸ் தேங்க், இதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு, இப்படி பண்ணாத ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? எதுக்கு பயமாக இருக்கு? எனக்கு தெரியாமல் இன்னொருத்தனை கிட்ட பேச உனக்கு பயமா இல்லை? எனக்கு தெரியாமல் இன்னொருத்தவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண போது உனக்கு பயமா இல்லை? இப்போ பயமாக இருக்கா? என்ன 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 சொல்கிற நீ? நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? நான் யார்? ஓ, நல்ல மாதிரியே நடிக்கிறீல, நடிடி நடி, நல்ல மாதிரியே நடி. நான் அதை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்ட்டு இன்னும் கார் அப்படியே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வாயனுக்காண்டி மட்டுமே ஒரு வீடை வாங்கியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த வீட்டுக்கு தான் போகிறான். வாயனை அப்படியே பார்க்குற, இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்ட்டு பயந்துட்டே அப்படியே தேங்க தான் பார்த்துட்ருக்கா. தேங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்து தரன்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வரான். வாயனுமே, எங்கள் பாரு தேங், நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் உன்னை தவிர எவனையும் லவ்வே பண்ணலடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ நீ உன்கிட்ட யார் இப்படி சொன்னாங்கலாம் எனக்கு தெரியாது, நீ நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ ஒன்றும் பண்ணி கிழிக்க வேண்டாம், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா வா, வாயை முடிக்கிட்டு வா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே தரத்தெல்லாம் இழுத்துட்டு போகிறான். வீட்டுக்குள்ளேயே போட்டு அப்படியே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்னாச்சுன்னு தெரியல, டக்குன்னு ஜன்னல்லே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தேங்க் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா இல்லையா, எங்கேஜ் பண்ண வரைக்கும் கூட போச்சே, பிஸ்னஸ் கூட அவங்க கூட லிங்க் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து தேங்க் அந்த பொண்ணை கொடுக்குறதா இருந்திருக்குமே. ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு வந்து நல்லா கத்திருப்பாளே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அப்படியே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பா போல். ஸோ தேங்க் அப்படியே அவளை கோவமாக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனதை அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறா. தேங்க் அதை பார்த்துட்டு ஒரு வழியாக சனியாக போய் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அப்படியே வானை திரும்பி பார்க்குறான். வானை அப்படியே பயந்து போய் அழுதுட்டு, இல்லை தேங்க், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ. நீ நீ நினைக்கிற மாதிரி அந்த பையன், நீ போது நான் ஒரு பையன் கூட உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசிகிட்டு இருந்தேனே, அதை பார்த்து தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தியா? இல்லை இல்லை, அந்த பையன் கிளாஸ் டாப்பர், நான் அவன் கூட உட்காந்து சும்மா ஸ்டடீஸ் சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தேன், எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, சிலபஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு தான் பேசிட்டு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இல்லை தேவம். ஏய் இருடி இரு, போஜ மூடு, அழுகாத, எதுக்கு அழுகுற, அழுகாத. இல்லை தேவம், நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, தெரியுதுடி, அழுகாத. நான் அதெல்லாம் வரும்போது சும்மா பண்ணியா? இங்கே பாரு எவ்வளோ கண்ணீர் வந்திருக்கு, அச்சோ கண்ணெல்லாம் சவுந்து போச்சு, உன்னை 4 மாதம் கிட்ட பார்த்துருக்கனே அப்படின்ட்டு அவன் அப்படியே வாயை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வாயினுமே அந்த ஹக்லேருந்து அப்படியே வெளில வரதான் பார்க்குறா. என்னை விட நீ ஃபஸ்ட்டு, நீ என்ன சொன்ன? நீ சும்மா ஏய்
சும்மாடி. உன் கூட இருக்கையில ஒரு ஜியா அவள் தான் சொன்னான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணனு. ஸ்டார்டிங் எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களேன்னு பார்த்தா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவளை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு. ஆமாம், உன் வெட்டிங் ரிங் எங்க? அதை பார்த்தா எனக்கு கோவம் வந்துச்சு. எங்கடி அது? இது ஜியா தான் இந்த மாதிரி ரிங் அவங்க அக்கா வெட்டிங்க்கு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நாள் கடனாக வாங்கிட்டு போனான். ஓ, 2 பேரும் கூட்டா? சரி சரி இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். ஏன் என்னாச்சு தயம்? ஒன்றும் இல்லடி அப்படின்றான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, see you later.